வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் செம்ரஷில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கும் செம்ரஷில் இருக்கக்கூடிய டொமைன் ஓவர்வியூ அப்படின்ற பர்டிகுலர் மெனுவை பற்றின இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் வீடியோவோட லிங்க்கையும் இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன். ஸோ அதை பாருங்கள். நம்மளோட காம்படிட்டரோட டாப் கீவேர்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, எந்தெந்த கீவேர்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் டொமைன் ஓவர்வியூ அப்படின்ற பர்டிகுலர் மெனு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம காம்படிட்டர் வெப்சைட் ஆகட்டும் அல்லது நம்ம வெப்சைட் ஆகட்டும் எந்த பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத இந்த டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனு மூலமாக நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணலாம்னா, உங்கள் வெப்சைட் ஆகட்டும் அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் ஆகட்டும் அவங்களுக்கு வந்து எந்த பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு, லைக் டைரெக்டாக அவங்களுக்கு அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கா, டைரெக்டாக அவங்களோட டொமைன் நேம் அல்லது பிஸ்னஸ் நேமை டைப் பண்ணி அதிகமான மெம்பர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை ரெஃபரல் மூலமாக ஃபார் எக்ஸாம்பிள் பேக்லிங்க் மூலம் அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கா, இல்லை ஆர்கானிக் மெத்தட் தட் இஸ் எஸ்இஓவில் வந்து அவங்க டாப்பில் ரேங்க் ஆகிருப்பாங்க, அந்த பர்டிகுலர் எஸ்இஓ கீவேர்ட்ஸ் மூலமாக அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கா, இல்லை சோசியல் மீடியாவிலேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கா, இல்லை கூகுள் ஆட்ஸ் மூலமாக அவங்களுக்கு அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் ஓவர்லேப், அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கும் உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் எந்த அளவுக்கு யூனிக்கான வெப்சைட் விசிட்டர்ஸ் இருக்காங்க, தென் உங்கள் ரெண்டு வெப்சைட்டுக்கும் காமனான வெப்சைட் விசிட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க, தட் இஸ் ஷேர்ட் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க ரைட்டுங்களா. யூனிக்கான ஆடியன்ஸும் ஷேர்ட் ஆடியன்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் மூலமாக. நெக்ஸ்ட் தேர்ட் திங் இஸ், ஒன்ஸ் உங்கள் வெப்சைட் ஆகட்டும் அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் ஆகட்டும் ஆடியன்ஸ் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து வந்து உங்கள் வெப்சைட்டை பார்த்துருக்காங்க இல்லை உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எந்த பேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் இந்த டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் லாஸ்ட் திங் இஸ், உங்கள் வெப்சைட் ஆகட்டும் அல்லது உங்கள் காம்படிட்டர் வெப்சைட் ஆகட்டும் அதிகமாக டிராஃபிக் வரக்கூடிய டாப் பேஜஸ்லாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனுக்காக நான் டெமோ காட்டக்கூடிய சில டொமைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே ஒரு 5 டொமைன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த டொமைன்ஸ் எல்லாம் எந்த கீவேர்டுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் பெங்களூர் அப்படின்ற ஒரு கீவேர்டுக்கு எந்தெந்த டொமைன்ஸ்லாம் டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்கோ அந்த டாப் 5 டொமைன்ஸ் எடுத்து அவங்களோட டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து செம்ரஷ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் டூல்ஸ் போகிறேன். ஸோ செம்ரஷ் டூலில் வந்து நீங்கள் பர்டிகுலராக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஹை லெவலில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் ஒரு ஷேரபிள் வெப்சைட், அதாவது அந்த பர்டிகுலர் ஷேரபிள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 15+ டூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லோ காஸ்ட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய்ட்டு எப்படி வந்து அந்த டூல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அப்படி இல்லைனா இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் டூல்ஸில் நீங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்களா. எனவே இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டேரெக்டாக டிராஃபிக் அனாலிட்டிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செம்ரஷில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் டேரெக்டாக டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனுக்கு போய்க்கிறேன் சரிங்களா. ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னாக்கும் டொமைன் ஓவர்வியூ அப்படின்ற பர்டிகுலர் மெனு பற்றி பேசியிருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். டிராஃபிக் அனாலிட்டிக்ஸை பொறுத்தவரை நீங்கள் அப் டு 5 காம்படிட்டர் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நான் இன்றைக்கி எடுத்த காம்படிட்டரோட லிஸ்ட்டில் இங்கே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காம்படிட்டர் ஒன்ஸ் என்டர் பண்ணிவிட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். தென் செகண்ட் காம்படிட்டர், ஒன்ஸ் இந்த 5 காம்படிட்டரும் நான் டைப் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அனலைஸ் அப்படின்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த 5 காம்படிட்டருக்கும் வேர்ல்டு வைடாக அவங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் வேர்ல்டு வைடாக அவங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ நான் டைப் பண்ண 5 காம்படிட்டரோட
டோட்டல் டிராஃபிக் இங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து xlr.com அப்படின்ற ஒரு சைட் இருக்குது. ஸோ அவங்களோட டிராஃபிக் பார்த்தீங்கன்னாக்கும் கரண்ட் மீன்ஸ் இந்த மந்த்துக்கு எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, ப்ரீவியஸ் மந்த்துக்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்றத இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 450K டிராஃபிக் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னாக்கும் 527K டிராஃபிக் வந்துருக்கு ரைட்டுங்களா. ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்போ ப்ரீவியஸ் மந்த்தை காட்டிலும் இந்த மந்த் வந்து அவங்களுக்கு டிராஃபிக் வந்து கம்மி தான் இருக்குது ரைட்டுங்களா. அரௌண்ட் 76.8K வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து ஐஎம் ஸ்கில்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு பார்க்குறப்போ ஸோ கரண்ட் மந்த்துக்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் மந்தில் வந்து எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, தென் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா, டிராஃபிக் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை அவங்களுக்கு டிராஃபிக் வந்து லாஸ்ட் மந்த்தை காட்டிலும் இந்த மந்த் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்றத இங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து இங்கே ரெட் கலரில் வந்து ஆரோ மார்க் இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ரீன் கலர் இண்டிகேட் பண்ணால் என்னென்னா அவங்களுக்கு வந்து லாஸ்ட் மந்த்தை காட்டிலும் இந்த மந்த் வந்து அதிகமான டிராஃபிக் வந்திருக்குன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. ஸோ ஐஐடி இப்போ பொறுத்தளவில் இவங்களுக்கு வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் மந்த்தை காட்டிலும் இந்த மந்த் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்களுக்கு அதிகமாகவே டிராஃபிக் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு வந்து டோட்டல் டிராஃபிக்கில் யூனிக்கான விசிட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா அதாவது ஒரு விசிட்டர் ஒரு வெப்சைட்டை விசிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே விசிட்டர் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணாங்களுக்கும் தட் இஸ் கால் தி ஓல்டு விசிட்டர்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. பட் ஒரு விசிட்டர் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை பார்த்துருக்காங்க, பட் மறுபடியும் அந்த விசிட்டர் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை பார்க்கலன்னா தட் இஸ் கால் தி யூனிக் விசிட்டர்ஸ் ரைட்டுங்களா. அப்போது இந்த டோட்டல் டிராஃபிக்கில் யூனிக்காக வந்தவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காம்படிட்டருக்கு பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 450K டிராஃபிக் வந்து வந்திருக்கு ரைட்டுங்களா. ஸோ இந்த 450K டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 190K பார்த்தீங்கன்னாக்கும் யூனிக்கான விசிட்டர்ஸ், ரிமைனிங் இருக்கக்கூடிய அரௌண்ட் ஒரு 300 ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ரிட்டன் யூசர்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ரிட்டன் யூசர் ஆர் ரிட்டன் விசிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் பார்த்தவங்களே திரும்ப வர்றாங்கன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பேஜஸ் பர் விசிட், அதாவது ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எத்தனை பேஜஸ்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 3+ பேஜஸ் பார்க்குறாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் விசிட் டியூரேஷன்னா ஒன்ஸ் ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு விசிட்டர் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ நேரம் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் ஸ்டே பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் விசிட் டியூரேஷனை பொறுத்து தான் பவுன்ஸ் ரேட் வந்து அசைன் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட பவுன்ஸ் ரேட் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ பவுன்ஸ் ரேட்டை பொறுத்தவரை பெஞ்ச் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் 50க்கு கீழே தான் இருக்கணும். எந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் பவுன்ஸ் ரேட் வந்து 50க்கு கீழே இருக்கோ அந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து ஓரளவு குட் வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணப்படும் ரைட்டுங்களா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆவரேஜ் விசிட் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவுன்ஸ் ரேட் வந்து கம்மியாகிடும். ஸோ உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டுக்கு வந்து யாராக்கெல்லாம் டிராஃபிக் அதிகமாக இருக்குது அல்லது டிராஃபிக் கம்மியாக இருக்குது, அதில் யூனிக்கான விசிட்டர்ஸ் எவ்வளவு, ஒன்ஸ் ஒரு வெப்சைட்டை வந்து விசிட் பண்ணுறப்போ எவ்வளோ பேஜஸ் ஆவரேஜாக பார்க்குறாங்க, ஆவரேஜ் விசிட் டியூரேஷன் என்ன, அவங்களோட பவுன்ஸ் ரேட் என்ன, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ செகண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் ட்ரெண்ட் பை காம்படிட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தது தான் யூனிக்கான விசிட்டர்ஸ் எவ்வளவு, தென் ரிட்டர்ன்டு யூசர் எவ்வளவு, தென் பேஜஸ் பெர் விசிட் எவ்வளவு, ஆவரேஜ் விசிட் டியூரேஷன் என்ன, பவுன்ஸ் ரேட் என்ன, இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் பெர் மந்த்துக்கு பார்த்துக்கலாம், பெர் குவார்ட்டர்ஸ்க்கு பார்த்துக்கலாம், லாஸ்ட் 6 மந்த்து பார்த்துக்கலாம், அதர்வைஸ் லாஸ்ட் 1 மந்த்துக்கு பார்த்துக்கலாம், கரண்ட் இயருக்கு பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ எந்த டியூரேஷனுக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் சோர்ஸஸை பொறுத்தவரை நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டுக்கெலாம் எங்கேருந்துலாம் டிராஃபிக் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிராஃபிக் சோர்ஸஸ் வந்து மெயினாக பார்க்குறப்போ என்னோட காம்படிட்டருக்கு வந்து எவ்வளோ டோட்டல் டிராஃபிக் வந்திருக்கு, அதில் சர்ச் டிராஃபிக் எவ்வளவு, டைரக்ட் டிராஃபிக் எவ்வளவு, சோஷியல் டிராஃபிக் எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து டைரக்ட் டிராஃபிக்கை பொறுத்தவரை என்னோட காம்படிட்டர் 5 மெம்பர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னாக்கும் எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டர் 1க்கு பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 360K டிராஃபிக் வந்து டேரெக்டாக வந்திருக்கு ரைட்டுங்களா. அப்போ டேரெக்டானா அவங்களோட வெப்சைட்டை டேரெக்டாக டைப் பண்ணியிருப்பாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 16K டிராஃபிக் வந்து டேரெக்டாக வந்திருக்கு ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இதேமாதிரி ரெஃபரல் டிராஃபிக் நீங்கள் பார்த்துக்கலாம். ரெஃபரல் டிராஃபிக் மீன்ஸ் பேக்லிங்க் எடுத்திருப்பாங்க, அந்த பேக்லிங்க் சைட்லேருந்து அவங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சர்ச்ன்றதை பொறுத்தளவில் ஆர்கானிக் வேலை அவங்க பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான கீவேர்டை டைப் பண்ணி அதன் மூலம் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை எவ்வளோ பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சோசியல் மீடியாவில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அப்போது இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்குறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, என் காம்படிட்டர் எங்கெங்கெல்லாம் அதிகமான டிராஃபிக் வாங்கிட்டு இருக்காங்களோ அங்கெல்லாம் போய்ட்டு நானும் எங்கேஜ் ஆக ட்ரை பண்ணுவேன். அவங்களுக்கு மேஜரான டிராஃபிக் எதுலேருந்து வந்துட்டுருக்கு, ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஆர்கானிக் வேலை வந்துட்டுருக்கு அப்படின்னா நானும் ஆர்கானிக் வேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிளாக் போஸ்ட் போடுவேன் ரைட்டுங்களா. ஒருவேளை அவங்களுக்கு சோசியல் மீடியாவிலேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துருக்கு அப்படின்னா நானும் சோசியல் மீடியாவில் போய்ட்டு எய்தர் ஆர்கானிக் வேலையோ அல்லது பெய்டு மெத்தட் மூலமாகவோ என்னோட டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் ரைட்டுங்களா. டேரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னா காரணம் என்னென்னா அவங்களோட பிராண்ட் நேம் வந்து அதிகமாக பப்ளிஷ் இருக்குன்னு அர்த்தம். அப்போது என்னோட பிராண்ட் அவேர்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எய்தர் ஆர்கானிக் வேலையோ அல்லது ஆட் மெத்தட் மூலமாகவோ என்னோட பிராண்ட் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் ரைட்டுங்களா. சப்போஸ் பெய்டு மெத்தடில் வந்துருக்கு அப்படின்னா ஸோ நானும் கூகுள் ஆட்ஸ்லையோ அல்லது சோஷியல் மீடியா ஆட்ஸ்லையோ போய்ட்டு கேம்பெயின் வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ரைட்டுங்களா. ஸோ நம்ம காம்படிட்டருக்கு வந்து எந்த சோர்ஸ்லேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு
நம்ம அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து டிராஃபிக் ஜேர்னியை பொறுத்தளவில் நம்ம காம்படிட்டருக்கு வந்து எந்த சோர்ஸ்லேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்லேருந்து எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, டேரெக்டாக எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, யூடியூப்லேருந்து எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு டிஃப்ரெண்ட் சோர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த வெப்சைட்டை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கெல்லாம் அந்த ஆடியன்ஸ் வந்து போகிறாங்க, எந்தெந்த சைட்டுக்கெலாம் போகிறாங்க அப்படின்றத நான் செக் பண்ணி பார்ப்பேன், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காம்படிட்டர் 1 அப்படின்ற பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு அதிகமான டிராஃபிக் எங்கேருந்து வந்துருக்கு அப்படின்னா கூகுளில் ஆர்கானிக் வேலை வந்துட்டுருக்கு அரௌண்ட் 0.62%. தென் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கும் 100% டிராஃபிக் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு யூடியூப்லேருந்து 0.62% வந்து டிராஃபிக் வந்துட்டுருக்கு, ரைட்டுங்களா? ஒன்ஸ் இந்த சோர்ஸ்லேருந்துலாம் அவங்களுக்கு டிராஃபிக் வந்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் காம்படிட்டர் வெப்சைட்டை விசிட் பண்ணதுக்கப்புறம் ஆடியன்ஸ் எந்தெந்த பேஜெலாம் போகிறாங்க அப்படின்றது டாப் டெஸ்டினேஷன். ஸோ எங்கெல்லாம் அதிகமாக போகிறாங்கன்னா google.com போகிறாங்க, zoom.us அப்படின்ற சைட்டுக்கு போகிறாங்க, linkedin.com போகிறாங்க, அகெயின் யூடியூப்க்கு போகிறாங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு டிராஃபிக் பை கண்ட்ரி. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்துலாம் அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்போ தான் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதில் மேஜராக எந்த கண்ட்ரீஸ்லேருந்து ஆடியன்ஸ்லாம் வந்திருக்காங்களோ அதே கண்ட்ரீஸில் எனக்கும் அதிகமான ஆடியன்ஸை கொண்டு வரதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை நான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், ரைட்டுங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து பார்க்குறப்போ காம்படிட்டர் 1க்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, காம்படிட்டர் 2க்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் வந்துட்டுருக்கு, காம்படிட்டர் 3க்கு எவ்வளோ டிராஃபிக், 4, 5க்கு எவ்வளோ டிராஃபிக்லாம் வந்துட்டுருக்கு அப்போ தான் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வியூ ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்தீங்களாக்கும் இங்கே வந்து டாப் 5 கண்ட்ரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃபுல் கண்ட்ரிஸும் கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? மேஜராக என்னென்ன கண்ட்ரீஸ்லேருந்துலாம் இந்த 5 காம்படிட்டருக்கும் டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து கம்பெனி இன்ஃபோ பொறுத்தவரை என்னோட காம்படிட்டரோட கம்பெனி நேம் என்ன, அவங்க என்ன பிஸ்னஸ் கேட்டகரியில் இருக்காங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, டோட்டல் ஃபண்டிங் அமௌண்ட் எவ்வளோ, இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிற முடியும், ரைட்டுங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காம்படிட்டருக்கு வந்து எதுலேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதுலேயும் நான் என்கேஜ் ஆக ட்ரை பண்ணுவேன், ரைட்டுங்களா? இது வந்து 5 காம்படிட்டருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதர்வைஸ் 1 by 1 நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு காம்படிட்டருக்கு மட்டும் நான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்னா ஒரே ஒரு காம்படிட்டர் மட்டும் நான் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல என்டர் கொடுக்குறப்போ அந்த ஒரு காம்படிட்டருக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நல்லா தெரிஞ்சுக்கிற முடியும். ஸோ நான் ஒரே ஒரு காம்படிட்டர் நேம் தான் டைப் பண்ணியிருக்கேன். அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான டோட்டல் விசிட்ஸ் எவ்வளவு, யூனிக்கான விசிட்ஸ் எவ்வளவு, பேஜஸ் பெர் விசிட், ஒரு விசிட்டில் வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்க்கு வந்தாங்கன்னா எவ்வளோ பேஜஸ்லாம் விசிட் பண்ணுறாங்க, ஆவரேஜாக அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோட விசிட் டியூரேஷன் என்ன, பவுன்ஸ் ரேட் என்ன, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிற முடியும். அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கான டாப் பேஜஸ்லாம் என்னென்ன டாப் பேஜஸ், எந்தெந்த டாப் பேஜஸ்லாம் வந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றதுனால செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு டாப் சப் ஃபோல்டருக்கு பார்க்க முடியும், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு டாப் சப் டொமைனுக்கும் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கும் நீங்கள் டிராஃபிக் எவ்வளோன்றது செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு டிராஃபிக் ஷேரை பொறுத்தவரை மொபைல்லேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டு இருக்கா இல்லை டெஸ்க்டாப்லேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஸோ அவங்களுக்கு எந்த பர்டிகுலர் சோர்ஸ் மூலமாக அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதன் மூலமாக நானும் என்கேஜாக ட்ரை பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்டிகுலர் காம்படிட்டர் 1 அப்படின்ற இந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்டாக தான் அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு, ரைட்டுங்களா? ஸோ இந்த கிராஃப் மூலமாக டேரெக்டாக அவங்களுக்கு டிராஃபிக் வந்துட்டுருக்கு, ரெஃபரல் வந்துட்டுருக்கு, சர்ச்சில் வந்துட்டுருக்கு. பட் சோஷியல் மீடியா மூலமாகவும் பெய்டு மெத்தட்லேயும் அவங்களுக்கு அதிகமான டிராஃபிக் வரல. ஸோ எந்த பர்டிகுலர் மீடியமில் அல்லது எந்த பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்து அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதே ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவேன், ரைட்டுங்களா? ஸோ என்னோடய காம்படிட்டர் 1க்கு வந்து மெயினாக எந்தெந்த பர்டிகுலர் சோர்ஸ்லேருந்துலாம் டிராஃபிக் வந்துட்டுருக்கு, ஒன்ஸ் இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய டிராஃபிக் இந்த பர்டிகுலர் சைட்டை விசிட் பண்ணதுக்கப்புறம் எந்தெந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்குலாம் போகிறாங்க அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்துக்குவேன், ரைட்டுங்களா? என்னோட காம்படிட்டர் 1 அவங்களுக்கு வந்து மேஜர் எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்துலாம் அதிகமான டிராஃபிக் வந்துட்டுருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் அவங்களோட கம்பெனி இன்ஃபோமே என்னால் தெரிஞ்சுக்கிற முடியும், ரைட்டுங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மூலமாக இண்டிவிஜுவல் காம்படிட்டருக்கான டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் உங்களால் செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு அப் டு 5 காம்படிட்டருக்கான டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ டிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஏன்னா நீங்கள் எஸ்இஓ பண்ணுறதே உங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா அதிகமான டிராஃபிக் வர வச்சு அந்த டிராஃபிக் மூலமாக நம்மளுக்கான லீட்ஸ் நம்ம கெட் பண்ணி அந்த லீட்ஸ் மூலமாக நம்ம பர்டிகுலர் ஆடியன்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்டாக இருக்கட்டும் நம்மளோட சர்வீஸாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம செல் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? அப்போது இந்த டிராஃபிக் அனாலிட்டிக்ஸை வந்து நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டோட டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ்லாம் கெட் பண்ணி அதன் மூலமாக நம்ம பிஸ்னஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனில் இந்த டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனு வந்து மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை செம்ரஷில் இருக்கக்கூடிய டிராஃபிக் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற பர்டிகுலர் மெனு யூஸ் பண்ணி நம்ம காம்படிட்டருக்கான டிராஃபிக்ஸ்லாம் வந்து எங்கேருந்து அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்போம். சப்போஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ரஷில் இருக்கக்கூடிய அனதர் மெனு பற்றின இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷன்.